இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி திருமாங்கல்யம் சீரியலோட ஹீரோயின் லட்சுமி இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியல்ல ஆல்ரெடி ஆஹா கல்யாணத்துல நடிச்ச ஐஸ்வர்யா தான் இதுல இப்போ ஹீரோக்கு பேரா இருந்தாலும் ஹீரோயினா லட்சுமி தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கூட தான் எதிர்பாராத விதமா மேரேஜ் எல்லாம் நடக்குது. கண்டிப்பா இந்த சீக்குவன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து காத்துட்டி இருக்கு. இந்த சீரியல் மூலயமா இவங்க இன்ஃபேமஸ் ஆகினாலும் ஆல்ரெடி இவங்க மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஒரு கப்பிளாவே ஃபேமஸ் ஆகி யாரு இவருடைய மனைவியா இவங்கன்னு கேட்குற வகையில தான் ரொம்பவே ஷாக்கிங்கா அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இவங்களை பத்தி காத்துட்டி இருக்கு. தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இந்த சீரியல்ல இவங்க மகாலட்சுமியா வலம் வர போறாங்க. எல்லாரும் இவங்கள லட்சுமி அப்படின்னு கூப்பிட போறாங்க. சோ இங்க இவங்க லட்சுமியா தான் நம்ம எல்லாரு மனசுலயும் இடம் பிடிக்க போறாங்க. ரியல் நேம் என்னன்னா மேகா சல்மான். இவங்க பெங்களூருல ஜூலை 2005 பிறக்குறாங்க. ஆனா இவங்க பிறந்தப்ப இவங்க வீட்ல வச்ச பெயர் மேகா மகேஷ். ஏன்னா இவங்க அப்பா பேர் மகேஷ். இவங்க அம்மா நேம் பிந்து மகேஷ். இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, ஆகாஷ் மகேஷ். அதுக்கு முன்னாடி இவங்க பிறந்தது பெங்களூர், படிச்சது வளர்ந்தது இப்படி எல்லாமே திருவனந்தபுரத்தில் தான் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணி இருக்காங்க. ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க காதல் பண்ணி இருக்காங்க. அந்த காதலால தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கலே வந்திருக்கு. காதலுக்கு என்னென்னவோ தடைகள் இருக்கும், ஆனா வயசு இவங்களுக்கு மிகப்பெரிய தடையாகவும் இருந்தது. அதே மாதிரி பரவலா இருக்க இந்த காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ரிலிஜியன், இது எல்லாமே தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையா இருந்து அது எல்லாத்தையுமே இவங்க மீண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே மீண்டுட்டாங்க. சோ இப்போ ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருடைய மனைவி அப்படின்னா மௌனராகம் சல்மான். அவருடைய மனைவிதான் இவங்க. கண்டிப்பா இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து மலையாளத்துல ஒரு சீரியல் பண்றாங்க. அதோடைய போட்டோ ஷூட்பா அப்படி எல்லாம் அப்ப வந்து பேசி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் காதல வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படி போட்டோ எடுத்துருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது காதல ஓகே பண்ண போட்டோ கிடையாது, கல்யாணத்தை ஓகே பண்ண போட்டோங்க. ஆமாங்க, அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த போட்டோ எப்படியோ லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோ தான் அது அப்புறமாதான் இவங்க ஓபன் அப் பண்ணிருந்தாங்க. இவங்க சைட் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் சூர்யா டிவில தான் நடிச்சிருக்காங்க. இப்போதான் இவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டிங் கப்பல் அப்படின்னுட்டு கேரளால ரொம்ப பெருசா பேசப்பட்டது. இங்க எப்படி சரவணன், மீனாட்சி, ஸ்ரீஜா, செந்தில் ரொம்ப பெருசா பேசப்பட்டாங்களோ நிஜ லைவ்லயும் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு இப்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் அங்க பெருசா பேசப்பட்ட ரியல் கப்பிளா மாறிட்டாங்க. மிழி 2 அப்படின்ற ஒரு சீரியல்ல தான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகுறாங்க. அந்த சீரியலுக்கும் இப்ப திருமாங்கலயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா அது வந்து இந்த சீரியலுடைய ரீமேக் தாங்க. ஆமாங்க, அந்த சீரியல்ல மிழி 2 அப்படின்ற சீரியல்ல இவங்க லக்ஸ்வா நடிச்சிருப்பாங்க. அதுல இவங்களுடைய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய காதல் கணவர்தான். சோ அதே பேர் இங்க வந்திருந்தாலும் நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா அவரே இங்க ஆடுகளம் அப்படின்னு சன் டிவில ஒரு சீரியல்ல ரொம்ப வந்து பிஸியா போயிட்டு இருக்காரு. இந்த திருமாங்கல்யம் சீரியலுடைய அந்த டைட்டில் கார்டு வரும்போதே வந்து நிறைய பேர் என்ன நீங்க ஜி தமிழுக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்களாமே, புது சீரியல்லாம எப்படி 2த்தையும் பேலன்ஸ் பண்ண போறீங்க, 2த்துல எப்படி ஹீரோவா நடிக்க போறீங்க அப்படி எல்லாம் வந்து அவருகிட்ட தான் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அப்புறம்தான் ஏங்க நான் இல்லைங்க, என்னுடைய வைஃப் தாங்க நடிக்கிறாங்க அப்படின்னுட்டு அவர் சொல்லணும். என்னது வைஃபா, உங்க வைஃபா அப்படின்னுட்டு இங்க இருக்கிறவங்கெல்லாம் ஷாக் ஆனாங்களாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கியூட்டான கப்பலா அங்க இருந்திருக்காங்க. சோ இவங்களுடைய காதல் கதை கூட ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங். பொன்னே போய் வாலண்டியா கிரஷ்ல இருந்த பொண்ணு டைரக்டா போயிட்டு உங்கள நான் காதலிக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு சொன்னா கண்டிப்பா ஓகே பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு போய் சொல்லிருக்காங்க. உடனே அவரு ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிருக்காராம். அதுவும் ரொம்ப ஆஷால்லாம் எதுவுமே இல்லாம வெட்கப்பட்டுக்கிட்டே வேறு சொன்னாராம். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா, கண்டிப்பா நம்ம வந்து இதே காதல் உனக்குள்ள இருக்கு, இதை நீ எவ்வளோ நாள் கொண்டு போறியோ அதை வச்சுதான் நம்ம காதல் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க முடியும்னு சொல்லிட்டாராம். சோ அந்த சீரியல் செட்லயே தானே இருக்காங்க, டெய்லியும் பார்க்க போறாங்க. அப்படியே கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நட்பு ரீதியா அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. உடனே அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து இவங்க 2 பேரும்
பழகுனதுனால ஓகே, இது உண்மையாலே காதல் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி காதலுக்கு ஓகே சொல்லிட்டாரு சல்மான். சல்மான் வந்து காதலுக்கு மட்டும் இல்லைங்க, உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான். இவங்க அக்டோபர்ல ஓகே பண்ணாலும் ஜனவரில ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா பிப்ரவரி 2025ல தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி நிறைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே பிரைவேட்டா தான் பண்ணிருந்தாங்க. யாருக்குமே சொல்லாத மேரேஜ்க்கு சடனா அவங்க அப்பா வந்து இருந்ததுதான் மிகப்பெரிய ஷாக்கா. ஃபர்ஸ்ட் அவரு நோ சொன்னதுக்கான காரணம் வயசு வித்தியாசம்தானா? ஏன்னா இவருக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 13 வயசு வந்து வித்தியாசமா? அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரிதான் எப்படி ஃபேமிலி ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. திருமணம் வந்து சீக்ரெட்டா நடந்தாலும் அவங்க அப்பா வந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட். அண்ட் வந்தது மட்டும் இல்லாம சல்மான் கிட்ட பேசி அவங்க 2 பேரையுமே பிளஸ் பண்ணிட்டு தான் போனாராம். ஆனா அவங்க ஃபேமிலி ஏத்துக்கலையாம். அதனாலதான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இத முன்னாடியே ஓகே சொல்லி இருந்தா அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கோலாகாலமா திருவிழா மாதிரி கூட அவங்க மேரேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். இவரு ஒரு மலையாளத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அப்ப ஏன் நீங்க வந்து சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்டா எல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்லங்க, அதனாலதான் நாங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு பதில் சொல்லி இருப்பாரு. என்னதான் ஒரு ஃபன்னா சொல்லி இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்காரு. இப்ப ரொம்பவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்களாம். சல்மானுடைய அம்மா மேகாக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாவே இருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 9 மாத காலங்கள் ஆகுதா. சல்மானுடைய அம்மா சொல்லிருக்காங்க, இவ படிப்பு கூட முடிக்கல, எப்படி மேரேஜ் பண்றது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் படிப்பு முடிச்சிட்டு மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க ஓனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சல்மான் அப்படின்ற யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்றாங்க. நிறைய ரீல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் இதே மாதிரி இதே ஹாப்பினஸோட காலம் ஃபுல்லா ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்னுட்டு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நாமளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். இவங்களுக்கு மம்முண்டி அவர்கள் கையில இருந்து ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு. ஜி குடும்ப விருதுகள் மலையாளத்தில இவங்க அவர் கையில இருந்து விருது வாங்குனத நினைக்கும் போது இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா வாழ்க்கையில இன்னும் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவங்களுடைய பிரதர் ஆகாஷும் அங்க வந்து மீடியாளரா இருக்காராம். பேமிலியே மீடியா பர்சனாவே மாறிட்டாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வருதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டி பயோகிராபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா, ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.